பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அயோத்தி ராமர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் காணிக்கை அளிக்கும் நன்கொடைகளை ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை நிர்வகித்து வருகிறது. இந்த நன்கொடை நிதியில் 24 கோடி ரூபாய் மாயமானதாக குற்றச்சாட்டு எழுந்தது. முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த UP அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இந்த குழு ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய், நிர்வாகி கோபால் ராய் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தியது. பணம் எண்ணும் பணியில் ஈடுபட்ட சில ஊழியர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தி லட்சக்கணக்கான ரொக்கம் மற்றும் சொத்துக்களை பறிமுதல் செய்தது. இந்த நிலையில் பிராண பிரதிஷ்டை விழாவின் போது கோயில் அடித்தளத்தில் வைக்க 60 கிலோ வெள்ளிக்கட்டிகளை நகை வியாபாரிகள் நன்கொடையாக வழங்கினர். ஆனால் கோயில் கணக்கு மற்றும் இருப்பு பதிவில் அந்த 60 கிலோ வெள்ளிக்கட்டிகள் குறித்து எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. கோயிலிலும் வெள்ளி இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அந்த வெள்ளிக்கட்டிகள் எங்கே சென்றது என்பது குறித்து கடந்த 6 நாட்களாக ஆய்வு நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கட்டிகள் கோயிலுக்காக பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு எங்கேனும் பத்திரமாக வைக்கப்பட்டதா என்பதற்கான எந்த ஒரு ஆவணங்களும் இப்போது வரை கிடைக்கவில்லை. அதே சமயம் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையிடம் வெள்ளிக்கட்டிகளை வழங்கி அதற்கான ரசீதுகளை பெற்றுக்கொண்டதாக நகை வியாபாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனால் 60 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடக்கிறது.